தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இது எல்லாருக்குமேவா? உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா? வாங்க இத பத்தி ரொம்ப சிம்பிளா அக்குவேர ஆணிவேரா பாத்திரலாம். ஆமாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நெறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். ஏன் கடன் தள்ளுபடியாகுமா? கவலைப்படாதீங்க. இந்த முழு விவரத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். இது ஏதோ சும்மா சொல்ற விஷயம் இல்லைங்க. அரசாங்கம் இந்த நகைக்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக மட்டும் எவ்ளோ ஒதுக்கியிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய ஒரு திட்டம் இதுன்னு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு ஒரு முக்கியமான முதல் விதி இருக்கு. இத நாம கோல்டன் ரூல்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல் தான் அது. உங்க நகைக்கடன் 5 சவரனுக்கு மேல, அதாவது 40 கிராம்க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க இந்த லிஸ்ட்லயே வரமாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவீங்க. இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான கண்டிஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்க கடன் 5 சவரனுக்குள்ள தான் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ தள்ளுபடி கன்ஃபார்மா? இல்ல இன்னும் சில நிபந்தனைகள் இருக்கு. வாங்க அதையும் ஒன்னொன்னா பாத்துரலாம். சரி, தகுதியானவங்க லிஸ்ட்ல யார் யார் வராங்கன்னு பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி உங்க கடன் 40 கிராம்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, நீங்க கடன் வாங்கும்போது கொடுத்த குடும்ப அட்டை, ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் பக்காவா சரியா இருக்கணும். இது மட்டும் இல்லாம மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கும் அரசு குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கும் இந்த தள்ளுபடி உண்டு. ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட கரண்டா, அதாவது செல்லுபடியாகிற ஒரு குடும்ப அட்டை கண்டிப்பா இருக்கணும். ஓகே, யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தாச்சு. இப்ப யாருக்கெல்லாம் கிடைக்காது, அதாவது எந்தெந்த காரணங்களுக்காக உங்க கடன் தள்ளுபடி நிராகரிக்கப்படலாம்னு பார்க்கலாம். இந்த பகுதி ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதலாவதா 40 கிராமுக்கு மேல 1 கிராம் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ரெண்டாவது, குடும்ப அட்டை நம்பர்லயோ ஆதார் நம்பர்லயோ சின்னதா தப்பு பண்ணிருந்தாலும் இல்ல நம்பரே கொடுக்கலனாலும் தள்ளுபடி கேன்சல் ஆயிடும். அப்புறம் சில பேர் முழு கடனையும் ஏற்கனவே கட்டி முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் இது பொருந்தாது. முக்கியமா கவரிங் நகையை வச்சு ஏமாத்தி கடன் வாங்கினவங்களுக்கும் இந்த சலுகை சுத்தமா கிடையாது. இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. அதாவது, நீங்க ஒரு அரசு ஊழியரா இருந்தா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. கூட்டுறவு சங்கத்துல வேலை செஞ்சாலும் கிடைக்காது. ஏன், அந்த கூட்டுறவு சங்கத்தோட போர்டு மெம்பரா இருந்தாலோ இல்ல அவங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாலும் கூட நீங்க தகுதியற்றவர் தான். இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த தள்ளுபடி தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான். அதனால உங்க குடும்ப அட்டை, உங்க ஆதார் கார்டு, இது ரெண்டுலயுமே தமிழ்நாடு முகவரி தான் இருக்கணும். வேற எந்த மாநிலத்தோட முகவரி இருந்தாலும் சாரி, நீங்க இதுக்கு தகுதியானவர் கிடையாது. சரி, இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதனால நீங்களே உங்களோட தகுதியை எப்படி ரொம்ப சுலபமா செக் பண்ணலான்னு ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, உங்க கடன் 5 சவரன், அதாவது 40 கிராமுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ஸ்டெப் 2, உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, தமிழ்நாடு அட்ரஸ் தானான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, நீங்க அரசு ஊழியர் மாதிரி அந்த விலக்கப்பட்ட பட்டியல்ல வரீங்களா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். சொல்லப்போனா கடனோட அளவு வெறும் முதல் படிதான். ஆனா எது எல்லாத்தையும் முடிவு பண்ணுது தெரியுமா? உங்க டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் தான். அதுல ஒரு சின்ன தப்பு இருந்தா கூட எல்லாமே மாறிடலாம். சோ உங்க ஆவணங்கள் தான் இங்க ஹீரோ. இப்போ உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொருந்துதா? இத வச்சு பார்க்கும்போது உங்க நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கு.